ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து கையேந்தி பவன் ஸ்டைலில் இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வடைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம் பூண்டு. இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மிளகாயோட ஸ்கின் எல்லாம் கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக புளித்துண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுக்க வேண்டாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதே சைஸ்க்கு நீங்களும் புளி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை அரைச்சிருக்கணும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கெட்டி சட்னியாக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வச்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சாலுமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சட்னிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தாளிக்க தேவையில்லை. இப்படி இதை அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாளிக்க வேண்டாம். தாளிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தாளிக்காமல் சாப்பிட்றதாங்க இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, பொங்கலுக்கெல்லாம் அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.